காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். இன்று முதல் வழமைக்கு திரும்பும் சேவைகள், விரைவில் அமைச்சரவை மாற்றம், போர் இன்னும் முடியவில்லை, ஈரானுக்கு நெதன்யாகு விடுத்த பகிரங்க எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஆட்பதிவு திணைக்களத்தின் அனைத்து பொதுமக்கள் சேவைகளும் இன்று முதல் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணினி அமைப்பில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக கடந்த 17ஆம் தேதி முதல் ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ஆட்பதிவு திணைக்களத்தின் தேசிய அடையாள அட்டை விநியோக ஒருநாள் சேவை உள்ளிட்ட பொதுமக்கள் சேவைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதன்படி கொழும்பு பத்திரமுலையில் உள்ள தலைமை அலுவலகம் மற்றும் நாடளாவிய ரீதியில் உள்ள ஏனைய பிராந்திய அலுவலகங்களிலும் இன்று பொதுமக்களுக்கான சேவைகள் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் பல அமைச்சர்களின் பதவிகளில் மாற்றங்கள் நடைபெறும் வாய்ப்பு உள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலகிய நிலையில் இந்த அமைச்சு பதவி மாற்றங்கள் இடம்பெற உள்ளதாக தெரிய வருகிறது. இதேவேளை எரிசக்தி அமைச்சர் பதவிக்கு துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலகவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எரிசக்தி அமைச்சராக இருந்த குமார ஜெயக்கொடி பதவி விலகியதை அடுத்து அனுர கருணாதிலக அந்த பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் அவரது இந்த பதவிக்கு நியமிக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வெளிநாட்டு செய்திகள். ஈரானுடனான மோதல் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக போர்க்களத்திலேயே இருப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அர்ஜென்டினா ஜனாதிபதி ஜேவியர் மயிலியின் இஸ்ரேலிய வருகையை முன்னிட்டு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், தற்போதைய சூழலை நாகரிகத்திற்கும் காட்டு மிராண்டித்தனத்திற்கும் இடையிலான ஒரு போர் என்று வர்ணித்துள்ளார். உலகையை அச்சுறுத்தி வரும் ஈரானின் கொடுங்கோன்மைக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து உறுதியுடன் போராடி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தனது நாட்டை அழிப்பதையும் அமெரிக்காவை வீழ்த்துவதையும் மேற்கத்திய நாகரிகத்தையே தரைவட்டமாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் போர்க்களத்தில் பல மகத்தான சாதனைகளை செய்துள்ளோம் என்பது உண்மைதான். ஆனால் போர் இன்னும் முடிந்து விடவில்லை என்று எச்சரித்த அவர், எந்த நேரத்திலும் புதிய இராணுவ முன்னேற்றங்கள் அல்லது வியூக மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதையும் கோடிட்டு காட்டினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டு நடவடிக்கைகளுக்கு ஈரான் தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருப்பதை அவர் தனது உரையாடலில் மீண்டும் உறுதிப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.